Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கும் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பகுதிகளை வாசிக்க போகிறேன். மத்தேயு 18, 1 கொரிந்தியர் 13. மத்தேயு 18 21ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிற முதல்ல கேட்போம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர்கள் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். 1 கொரிந்தியர் 13 4ஆம் வசனம் என் துவக்கம், அப்புறம் 5ஆம் வசனத்தின் கடைசி லைன் மட்டும் வாசிக்கிறேன். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. 5ஆம் வசனத்தின் கடைசி தீங்கு நினையாது. இந்த தீங்கு நினையாதுங்கிறத ஒரு மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்தில் இப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இட் கீப்ஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் ராங்ஸ். மற்றவர்கள் நமக்கு இழைத்த தீங்குகளை கணக்கில் வைத்து கொள்வதில்லை. அன்பு தீங்குகளை கணக்கில் வைத்து கொள்வதில்லை என்று சொல்லுது. அந்த முதல் 4ஆம் வசனம் லவ் இஸ் பேஷண்ட், அன்பு நீடிய சாந்தம் உள்ளது என்று சொல்லியிருக்கு இல்லையா? அதை இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி மொழிபெயர்க்குது, லவ் சஃபர்ஸ் அ லாங் டைம் வித் பேஷன்ஸ். அன்பு நீண்ட காலம் சாந்தமாய் பாடுகளை சகிக்கிறது அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சரி, இந்த 4ஆம் வசனத்தின் முதல் பகுதி 5ஆம் வசனத்துக்கு கடைசி ரெண்டுத்துக்கும் கரெக்ஷன் இருக்குது. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது அப்படின்றதுக்கும், அன்பு தீங்கை நினைக்காது. தீங்கை நினைக்காதுன்னு வெறும் நினைக்காதுன்னு இல்லை, கணக்கு வச்சுக்காது. என்ன தீங்கு தனக்கு இழைக்கப்பட்டது என்பதை கணக்கு வச்சுக்காதுன்றது ரெண்டுத்துக்கு சம்பந்தம் இருக்குது. நீடிய சாந்தம்ன்றது ரொம்ப பொறுமையாக சகிச்சுக்கிறது, தீங்கு நினைக்காதுன்றது கணக்கு வைக்காமல் இருக்கிறது. இதுதான் அன்பு. இது செயற்கையாக ஒரு மனுஷன் ஒரு நல்ல பேரை வாங்கிக்கணுமேன்னு செய்ய முடியாது. இது இயற்கையாக உள்ளிருந்து வரணும். மாற்றப்பட்ட உள்ளத்திலிருந்து தான் இது உண்டாக முடியும் என்று வேதம் போதிக்கிறது. எத்தனை பேர் வழங்குது நான் சொல்கிறது? அதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இதில் 3 காரியங்களை பார்க்கணும். ஒன்று, எதுக்கு இந்த நீடிய சாந்தம் அவசியம், நீடிய சாந்தம்னா என்ன, எப்படி அது நமக்கு உண்டாகிறது, எப்படி அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நம்முடைய இருதயத்தளவில் எப்படி உண்டாகுது. நம்ம எப்படியோ இருந்தவங்க, பாவத்தில் கடந்தவங்க, அவங்கள எடுத்து எப்படி ஆண்டவர் நீடிய சாந்தம் உள்ளவர்களாக, நீடிய பொறுமை உள்ளவர்களாக அப்படி மாற்றுறாரு. தீங்கு நினையாதவர்களாக, தீங்கெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டு
திருப்பி எப்படியாவது அவனை என்ன பண்ணலான்னு யோசிக்கிற அப்படிப்பட்ட ஆளுகளாக இல்லாமல் குணத்தையே மாற்றிடுறாரு அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த 18ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் உள்ள ஓமையை வாஸ்தவம். ஓமையை ஏன் வாஸ்தவம்னு நீங்கள் நினச்சிக்கலாம். 1 Corinthians 13 தான் நான் பிரசங்கம் பண்ணுறீங்க, ஓமை எதுக்கு வாசிங்க? ஓமைக்கும் எதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இங்கே சத்தியம் சொல்லி இருக்குது, தீங்க கணக்கில் வைக்கிறது இல்லை, அன்பு நீடிய சாந்தம் உள்ளதுன்னு சொல்லியிருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த இயேசுனுடைய ஓமை, மத்தேயு 18 இருக்கிற இயேசுனுடைய ஓமை. 21ஆம் வசனத்தில் நான் வாசித்தேன். 23ஆம் வசனத்துலேருந்து ஆக்சுவலாக ஆரம்பிக்குது அந்த ஓமை. எப்படி ஆரம்பிக்குது? பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமை. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமைனா என்னன்னா, நம்ம எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் இப்போது இல்லையா? அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் ஆகிட்டோம், பிரஜைகள் ஆகிட்டோம். அவர் ராஜா, நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வந்துடுச்சு, அவர் அரசாளுகிறார். அந்த ராஜ்யம் என்கிற ஒரு காரியத்தில் இருக்கிறோம். அந்த ராஜ்யம் தான் நம்முடைய தேவையை சந்திக்குது. அந்த ராஜ்யத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ராஜ்யத்தின் போதனைகளை தான் இப்போ கேட்டுட்ருக்கிறோம். அந்த ராஜ்யத்தின் வார்த்தை தான் இது, அப்படி தான் வேதவாசனம் சொல்லுது. அந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது, அங்கே காரியங்கள் எப்படி நடக்கிறதுங்கிறது தான் இந்த போதனை, இந்த ஓமை. அதை சொல்கிறாரு. ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டிய இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஒரு கதையை சொல்கிறாரு. என்னத்துக்கு இந்த கதையை சொல்கிறாரு? பேதுரு கேட்குறான், நான் ஒரு தடவை மன்னிக்கணுமா எத்தனை தடவை மன்னிக்கணும்னு கேட்குறான். அதுக்கு பதில் சொல்லும்படியாக அந்த கதையை சொல்கிறார். ஒருத்தனை மன்னிக்கிறது எப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு. இது 7 தடவை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்கிறார். மன்னிக்கிறத பற்றி தான் இந்த கதை. சொல்லும்போது ஒரு ஆளை பற்றி இங்கே சொல்கிறார். அடுத்த வசனத்தில் பாருங்கள், 24ஆம் வசனம். அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது வேலைக்காரர்களெல்லாம் கூப்பிட்டு கணக்கு பார்க்குறான். அவனுக்கு கீழே இருக்க ஆளுகளை கூப்பிட்டு 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனே அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். 10,000 தாலந்துனா 10,000 தாலந்துகள். தாலந்துன்றது காசு, பணம், அந்த காலத்து கரன்சி. அது 10,000 தாலந்துகள். இப்போ இதை நம்ம விளங்கிக்கணும். ஏன்னா இது விளங்குனா தான் இந்த ஓமையே நமக்கு விளங்கும். இது விளங்கலைன்னா ஓமையே நமக்கு விளங்கும். 10,000 தாலந்துனா எவ்வளவு, நம்ம காசில் எவ்வளவு, நம்ம அதை பற்றி எப்படி யோசிக்கிறது அப்படின்னு விளங்கணும். 10,000 தாலந்து எவ்வளவு விளங்குச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விவகாரன்றது புரிஞ்சிடும். உங்கள் இந்த ஓமையே வேறு விதமாக நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ 10,000 தாலந்தை இன்றைக்கி எப்படி சொல்லலாம்? இன்றைக்கி எப்படின்னா, அன்னைக்கு ஒரு மனுஷன், சராசரி மனுஷனுடைய பெர் கேபிட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, இன்கம், ஒரு சராசரி மனுஷனுடைய வருட வருமானம் எவ்வளோன்னா அன்னைக்கு 1 தாலந்து அல்லது 1.5 தாலந்து, அவ்வளோதான் ஒரு சராசரி மனுஷனுடைய ஒரு வருஷ வருமானம். தாலந்துனா அவ்வளோ பெரிய விவகாரம். உங்கள் சம்பளத்தை யோசித்து பாருங்கள். ஒரு வருஷம் சம்பளம் அந்த 1 தாலந்து அல்லது 1.5 தாலந்து, அவ்வளோதான் சம்பாதிக்க முடியாமல். அப்போ இவன் ராஜாட்ட கணக்கு கொடுக்க வர்றான். கணக்கு கொடுக்க வந்தால் 10,000 தாலந்து கணக்கு கொடுக்க முடியலங்க. 10,000 தாலந்து உதைக்குது. ஹலோ, 10,000 தாலந்துக்கு விளக்கம் சொல்ல முடியல அவனால். என்னத்தை பண்ணானோ தெரியல. ஊழல் பண்ணானா இல்லை ஏமாந்து விட்டானா என்னன்னு தெரியல. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, வேலைக்காரர் இடத்துல கணக்கு பார்த்தார் அப்படின்னு இங்கே பார்க்குறோம் இல்லையா? அதாவது ஊழியக்காரர் இடத்தில் அப்படின்னு தமிழில் வருது. லாங்குவேஜ் ஒரு பெரிய குழப்படி பாருங்கள். ஊழியக்காரன் நம்ம நினச்சிக்கிறோம், ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுறாரு ஊழியக்காரர், அவர் நினச்சிக்கிறோம். இங்கிலீஷில் சர்வன்ஸ் அப்படின்னு வருது. சர்வன் வந்தோன்னா நம்ம ஊருக்காரன் இங்கிலீஷில் வாசிக்கும் போது நம்ம ஊர் புத்தியோடு தானே வாசிக்கிறோம். அப்போ சமையல்காரனை பற்றி சொல்லுது. அது வீடு பெருக்க தொடக்கி வச்சுருக்கிறோம் அந்த ஆளை பற்றி சொல்லுது. ஆமாம்மா, அவங்க கொஞ்சம் கடன் கேட்பாங்க, அப்பப்போ 5,000 கொடு 10,000, இப்போலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்குறாங்க, 25,000 30,000 கேட்குறாங்க. நம்மளும் தர வேண்டியதாக இருக்குது, தர்றோம். சிலலாம் உண்மையாக கொடுத்துட்றாங்க, எல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்களை சொல்லுது போல இருக்குது. அந்த லெவலில் திங்க் பண்ணுறோம். கடன் வாங்கிட்டான்னா என்னத்தை வாங்கியிருப்பான், வேலைக்காரன் பாவன், அவன் என்ன மிஞ்சி கேட்டால் பெரிய கடன் கேட்டானா ஒரு 20,000 25,000 ஏதோ அவசரத்துக்கு கேட்க போகிறான். அதை பற்றியே கதைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த 10,000 தாலந்துன்றது எவ்வளோ பெரிய தொகைங்கிறத எண்ணி பார்க்கணும். ஒரு வருஷம் வருமானம் 1 தாலந்து தான். 10,000 வருஷம் சம்பளத்தை இங்கே கதையை பேசுதுங்க. ஹலோ, 10,000 வருஷம் சம்பளங்க. இதை கணக்கு போடுறதே ரொம்ப கஷ்டம். இது கணக்கில் முதல்ல கில்லடியாக இருக்கணும். சைபர் என்ன தெரியணும், எவ்வளோன்னு சொல்ல தெரியணும். இதுக்கு தான் கணக்கெல்லாம் ஒழுங்காக படிக்கணும். இன்றைக்கு உரிய சம்பளம் எவ்வளோன்னு பாருங்கள். இன்றைக்கி இதை புரிஞ்சுக்கிறதுனா, இன்றைக்கி ஒரு சராசரி மனுஷனுடைய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா,
தோராயமாக சொல்கிறேன், ஒரு 2 லட்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சராசரி இந்திய மனிதனுடைய சராசரி சம்பளம். சிலர் நிறைய சம்பாதிக்கிறாங்க. சராசரி மனுஷனுடைய சம்பளம் 2 லட்சம் இருக்கும். அந்த 2 லட்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை என்ன பண்ணணும், 10,000ஆல் பெருக்கணும். ஏன்னா ஒரு வருஷம் 2 லட்சம், 10,000ஆல் பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வருதுங்க? 200 கோடிக்கு போயிடும் நினைக்கிறேன், இல்லையா? 200 கோடிக்கு போகுது. அதுவே மலைச்சு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி அது பெருசாக தெரியல. ஆனால் இதே அமெரிக்காவில் பைபிள் வாசிக்கிறவனை யோசித்து பாருங்கள். அமெரிக்காவில் நம்ம கிறிஸ்தவங்க பைபிள் வாசிக்கிறாங்க, இதே பைபிள் தான் வாசிக்கிறாங்க. 10,000 டேலண்ட்ஸ்னு போட்டிருக்குது அவங்களுக்கு. உடனே அவங்களும் நம்மளை மாதிரியே தேடுறாங்க, எவ்வளோப்பா இதுன்னு. எவ்வளோப்பா இதுன்னா 1 வருஷம் வருமானன்றான். ஒரு தாளந்துனா 1 வருஷம் வருமானம். இப்போ இது 10,000 வருஷம் வருமானம் அப்படின்னு ஒன்று அவன் கணக்கு போட ஆரம்பிக்கிறான். அவன் கணக்கு போடும்போது அவங்க ஊர் 1 வருஷம் வருமானம் எவ்வளோ தெரியுமா? $70,000. $70,000 ஒரு சராசரி மனுஷன். எல்லாருக்கும் இல்லை, எல்லாரும் கொஞ்சம் நிறைய சம்பாதிப்பாங்க. சராசரி மனுஷன், ஆவரேஜ் பர்சன், அவனுடைய வருமானம் என்ன வேலை செஞ்சாலும் அவன் எவ்வளோ வருமானம் சம்பாதிக்கிறான்னா $70,000, 50 லட்சம் வருமானம் ஒரு வருஷத்துக்கு. சராசரி மனுஷனுடைய வருமானம். இந்த 50 லட்சத்தை நீங்கள் 10,000ஆல் பெருக்குறீங்கன்னா கால்குலேட்டர்லேயே நுழைய மாட்டேங்குது. நம்பரை காணாம, அவ்வளோ இடம் இல்லை கால்குலேட்டர். நீங்கள் பண்ணி பாருங்களேன், வராது, கஷ்டம். நீங்கள் டாலர்லேயே பண்ணி பார்த்தீங்கன்னா கூட கஷ்டம். டாலரில் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா $70,000 வருமானம். 10,000 வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா $700 பில்லியன் வருது. 1 பில்லியன் எவ்வளோ தெரியுமா? 7,500 கோடி. 1 பில்லியன்றது 7,500 கோடி. அப்போ 7,500 இப்போ எத்தனையால் பெருக்கணும்? 700ஆல் பெருக்கணும். 7,500 கோடியை 700ஆல் பெருக்குனீங்கன்னா இதைத்தான் கோடா கோடின்றாங்க பாருங்கள். அந்த கணக்கில் வரும். இத்தனை லட்சம் கோடின்னு கிடையாது, இத்தனை கோடி கோடி, இத்தனாயிரம் கோடி கோடி அப்படின்னு வரும். சொல்கிறதுக்கே அது கஷ்டமாக இருக்குது. இது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதை எழுதும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, அன்றைக்கு இருந்த ரோம பேரரசர், ஏசு இந்த கதையை அந்த ரோமர் ஆட்சியில் இருந்த காலத்தில் சொல்கிறாரு, ரோம பேரரசர் உலகத்தையே ஆள்றான், அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நஷ்டம் வந்திருந்தா ஆட்சியே கவிழ்ந்துருக்கும். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை சொல்கிறாரு இயேசு வேணும்னு. எவ்வளவு கடன் பட்டிருக்கான், எவ்வளவு கணக்கு உதைக்குதுன்னு சொல்லும்போது வேணும்னு அமௌண்ட்டை இவ்வளோ ப்ளோ பண்ணி சொல்கிறாரு. ரோம பேரரசனே தாங்கிக்க முடியாது அவ்வளோ பெரிய நஷ்டத்தை. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. 700 பில்லியன் எடுத்து பார்த்தீங்கன்னா மலேசியா போன்ற நாடுகளில் அவங்களுடைய ஜிடிபியே இதில் பாதி தான் வரும் பாருங்க. அவ்வளோதான். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமே இதில் பாதி தான் இருக்கும். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. ஒரு நாடே குட்டிச்சவராக போயிடும் பாருங்க, இவ்வளோ இழந்துட்டு வந்து ஒருத்தர் நிறுத்தினான்னா. அப்போ யாரை பற்றி சொல்லியிருக்குது? வீட்டு சமையல்காரனை பற்றி இல்லை, வாட்ச்மேனை பற்றி இல்லை, பெருக்கு துடைக்கிறதுக்கு வச்ச ஆளை பற்றி இல்லை, வேலைக்காரன்னா அந்த அர்த்தத்தில் சொல்லலை, ஊழியக்காரன்றத. எப்படிப்பட்ட ஆள்? இந்த பேரரசனுக்கு கீழே இருக்கிற ஒரு குட்டி அரசன், ஒரு ராஜ்யத்தை ஆளுகிறவன், ஒரு ரெல்முக்கே ஆட்சியாளராக இருக்கிறவன், ஒரு கவர்னராக இருக்கிறவன், ஒரு ராஜாவாக இருக்கிறவன், அதனுடைய பொருளாதாரத்துக்கு பொறுப்பாக இருக்கிறவனை பற்றி சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட கதையை சொல்கிறாரு. அவன் இவ்வளோ பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறான், கணக்கு சொல்ல முடியல. இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டுக்கு, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கணக்கு சொல்ல முடியாமல் தெருன்னு முழிக்கிறான். முழிக்கிறது மட்டும் இல்லை, ராஜா சொல்கிறாரு அவனுடைய பஞ்சாதி பிள்ளை எல்லாத்தையும், அப்போல்லாம் அங்கெல்லாம் கடன் தர முடியலன்னா அந்த காலத்தில் மனைவி பிள்ளைங்க எல்லோரும் அடிமையாக போக வேண்டியதான். அடுத்த எத்தனை தலைமுறைக்காக இருந்தாலும் அது அடிமையாக இருந்து செலுத்தணும் காசை, வேலை செஞ்சு. அது மட்டும் இல்லை, உள்ளது எல்லாத்தையும் விற்று கொடுக்கணும். அவன் ஒரு குட்டி ராஜா ஒரு ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருந்தான்னா அவன்கிட்ட எல்லாத்தையும் பிடிக்கிடுவாங்க. பைசா இல்லாமல் பிச்சைக்காரனா ஒரே நாளில் மாறிடணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை. அவனுக்கு அவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குது. ராஜாவுக்கு முன்னால் நிற்கிறான், கணக்கு சொல்ல முடியல. பஞ்சாதி பிள்ளைங்க எல்லாரையும் சிறைப்படுத்தி கொடுத்து தீக்கிற வரைக்கும் விடாதுன்னு ராஜா தீர்ப்பு சொல்கிறாரு. உள்ள எல்லாத்தையும் விற்று கொண்டாந்து கடனை இவன் செலுத்தி ஆகணும் அப்படிங்கிறாரு. உடனே கொடுக்க நிர்வாகம் இல்லாத அப்படின்னால அவனுடைய பிள்ளைகளையும் பஞ்சாதி எல்லாத்தையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளை இட்டான். 26 சொல்லுது. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, நல்ல கவனி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும். எல்லாம் சொல்லுங்க, பொறுமையாயிரும். இங்கே தான் பொறுமையை பற்றி வருது. இதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தது. பொறுமையாயிரும். கொஞ்சம் பொறுமையாருன்னு அர்த்தம், கொஞ்சம் சகிச்சுக்கும், இந்த நஷ்டத்தை கொஞ்ச நாள் பொறுத்துக்கும், கொஞ்சம் தயவு பண்ணி சகித்து கொள்ளும். சகிச்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்படியாவது, டைம் கொடுத்தீங்கன்னா நான் எப்படியாவது
தந்துடுறான். பொறுமையாக இரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்கிறான். ஒரு ராஜாவாக இருப்பான் போல இருக்குது, ஒரு ஏரியாவுக்கு ஒரு நாட்டையே ஆள்றவனாக இருப்பான் போல இருக்குது. இந்த பேரரசர்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கிறான், கொஞ்சம் பொறுமையாயிரும், நான் எப்படியாவது மேக்கப் பண்ணி கொண்டாந்து தீர்த்துடுறேன்றான். அந்த ஆண்டவனும் என்ன மாதிரி ஆண்டவனும் தெரியல. அடுத்த வசனம் சொல்லுது, மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். கேட்கறதுக்கே தலை சுத்துது. இவ்வளோ பெரிய கடன் எவ்வளோன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு, சைப்பரை எண்ண கூட முடியாது நம்ம, அவ்வளோ பெரிய கடன். அவ்வளோ பெரிய கடனை மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனை வேற கேன்சலே பண்ணிவிட்டானா. தரவே வேணாம் போ அப்படின்னு இவன் கெஞ்சில ஆண்டவனே அப்படின்னு அழுகிறான், கெஞ்சுறான். சரி போன்னு மனதிறங்கி அவனுடைய கடனை மன்னிச்சு அனுப்புகிறான். ஒரு அற்புதமான ஒரு கதை இது. மன்னிக்கிறாரு. அங்கே தான் இந்த பொறுமைங்கிற வார்த்தை வருது. இந்த பொறுமைங்கிறது அப்போ என்னன்னு புரிஞ்சுக்கணும். பொறுமைங்கிறது லேசான காரியம் இல்லை. நம்ம சொல்கிறோமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அந்த மாதிரி பொறுமை இல்லை. இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பொறுமையை பற்றி இங்கே பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் தேவ கிருபையை நமக்குள்ளே கொண்டு வந்து அந்த கிருபையினால் நம்மளை மாற்றி உண்டாக்குகிற ஒரு பொறுமை. இது ஒரு காம்பவுண்ட் வேர்டு. காம்பவுண்ட் வேர்டுனா கிரேக்க மொழியில் இருக்கிற இந்த வார்த்தைக்கு வெறும் ஒரு வார்த்தை வராத அர்த்தம், ரெண்டு வார்த்தை. அதனால தான் தமிழில் நீடிய சாந்தம் அப்படின்னு ரெண்டு வார்த்தையை மிக்ஸ் பண்ணி காம்பவுண்ட் வேர்டை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கிலீஷில் லவ் இஸ் பேஷண்ட் அப்படின்னு ஒரே வார்த்தையில் ஒரு குழப்படி அங்கே அப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் இது ஒரு காம்பவுண்ட் வேர்டு. மோர் தென் ஒன், ஒன்றுக்கும் மேற்பட்ட காரியங்கள் அதில் அடங்கி இருக்குது. ஒன்றுக்கும் மேற்பட்டது என்ன, நீடிய லெங்த் ஆஃப் டைம், ரொம்ப நீண்ட நாட்கள் அப்படிங்கிறதும் அடங்கியிருக்குது. சாந்தம், பொறுமையாக இருக்கிறது, சகிச்சிட்டு இருக்கிறது, அதுவும் அடங்கிஇருக்குது. ரெண்டு கருத்துக்கள் அதில் அடங்கியிருக்குது. அந்த வார்த்தையில் ஒரு பகுதி என்னன்னா கொதிக்குது பாருங்க, பாய்லிங். அந்த அர்த்தத்தை கொடுக்குற ஒரு வார்த்தை அது. அது என்னன்னா, இவ்வளோ பெரிய நஷ்டத்தை உண்டாக்குறான். இவ்வளோத்த நஷ்டத்தை உண்டாக்கும் போது ஒருத்தனுக்குள்ளே எப்படி கொதிக்கும் பாருங்கள் மனம். அந்த ராஜாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, இவ்வளோத்த கோட்டை விட்டுட்டு தள்ளி சொரிஞ்சிட்டு நிற்கிறான், கணக்கு கொடுக்க முடியல, இவ்வளோ பணம் மிஸ்ஸிங்கு. ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். தாங்கிக்க முடியாத ஒரு காரியமாக இருந்திருக்கும். ஒரு பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வந்திருப்பான். இது ஒரு ஒரு விதமாக அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நமக்கு சொல்லுது. ஏன்னா மெர்க்குரி பாருங்கள், ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கனாலே அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிடும், மெல்ட் டவுன் ஆகிடும். ஆனால் மற்ற உலோகங்கள், இரும்பு போன்ற காரியங்கள் ஹீட்டை ஏற்றணும். ஹீட்டை ஏற்றி சிலதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய ஹீட்டை கொடுத்தா தான் கடைசியில் அது வளைய ஆரம்பிக்கும். அது உருவத்தையே மாற்றிடலாம். நீளமாக இருக்கிறத இப்படி மடக்கலாம், வளைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா அந்த ஹீட் அதை உருக்குகிறது இல்லையா. அப்போ இந்த வார்த்தை என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹீட் ஏறுது ராஜாவுடைய வாழ்க்கையில். இவன் இவ்வளோ பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டு வந்திருக்கான், இவனால் இவ்வளோ பெரிய ஒரு நஷ்டம், அவனுக்கு அந்த சூடு ஏறுது. ஆனால் அந்த சூடால் அந்த ராஜாவை வளைக்க முடியல. எவ்வளவு சூடு ஏற்றினாலும் வளையாத இரும்பு போல் அந்த ராஜாவுடைய மனம் இருக்கிறது. அவ்வளவு சூடு ஏற்றியும் அவ்வளவு பாயிலிங் பாயிண்ட்டு கொண்டு வந்தோம். இன்னொருத்தர் இருந்தால் தலையை பிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இன்னொருத்தர் இருந்தால் நடக்கிறதே வேற என்ன செய்வான். ஒன்று அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடணும், இல்லை இவனை பைத்தியம் பிடிக்க வைப்பான், இவனை கண்டந்துண்டமாக்கியிருப்பான். அவ்வளோ பெரிய குற்றம் இங்கே நடந்திருக்குது. பாயிலிங் பாயிண்ட்டு கொண்டாந்தாச்சு. ஆனால் அந்த ராஜாவுடைய மனம் இரும்பு மாதிரி இருக்கு. அவனுடைய இருதயம் வளைய மாட்டேங்குது. இந்த சூழ்நிலை அவனை வளைக்க மாட்டேங்குது. அப்பேற்பட்ட ஒரு இருதயம், அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறார். நீடிய சாந்தம்னா எல்லா விதமான சூழ்நிலையிலும், கொதிப்படைய வைக்கிற சூழ்நிலையில், நமக்கு யாரோ ஒருத்தர் தீங்கு இழைக்கிறார்கள், நம்மகிட்ட யாரும் அவ்வளோ பெரிய கடன் ஒன்று வாங்க போகிறது நம்மகிட்டே இல்லை. அந்த மாதிரி இது பொதுவாக ஒரு தீங்கு இழைக்கிறதை பற்றி சொல்லியிருக்கு. அவன் ஒரு தீங்கு பண்ணிட்டான், அது மாதிரி மற்றவர்கள் நமக்கு தீங்கு இழைக்கும் போது கொதிப்படைகிறோம் இல்லையா. அந்த கொதிப்புன்ற வார்த்தை அங்கே வருது. கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையில் அது அடங்கியிருக்கு, கொதிப்பு. கொதிப்படைகிற விதத்தில் அவன் அவ்வளோ பெரிய ஒரு தீங்கை பண்ணிட்டான், தாங்கிக்கவும் முடியாது அவனாலையும். என்ன நடக்கிறதே வேறு, அந்த அளவுக்கு கொதிப்பு அங்கே உண்டாக வேணும். ஆனால் அப்படி உண்டாகாதபடி, வளையாதபடி உறுதியாய் நிற்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நீடிய சாந்தம், அதை பற்றி தான் இங்கே வேதம் பேசுகிறது.